அஃபலா துப்சிரூன், உனக்குள் வைத்திருக்கிறேன் சிந்தித்தியான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையில வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இறைவா உனக்கே எல்லா புகழும், நீ சகல புகழுக்குரியவன் இறைவா என்று எத்தனை பேர் உணர்ந்து கல்பால் சொல்லி நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நன்றியுடன் ஓடு நிற்கிறேன், உன்னை மறக்க முடியாது, உன்னிடமிருந்து பிரிந்து வாழ முடியாது இறைவா, உன்னோடு தான் வாழ வேண்டும் என்று எத்தனை கல்புகள் ஏங்கி தவித்து அல்லாஹ்விடம் சரணாகதி அறிந்து ஆபித் ஆபுத் ஆபுத் என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகை தான் சஹாபாக்கள் தொழுத தொழுகை. அவருடைய கல்புகள் எல்லாம் கரைந்தது, அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கியது. அல்ஹம்து சொன்னார்கள். அர் ரஹ்மானிர் ரஹீம், ஒரு அடியான் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்றானாம், என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிவிட்டால் அல்லாஹு அக்பர். அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானாம், என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உணர்ந்தோமா? இறைவன் சந்தோஷப்படுகிறான், என் ரஹ்மான் சந்தோஷப்படுகிறான். நிதானமாக தொழ வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே. ஷைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தொழுகை கொத்துவது போன்று, கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் விழுந்து எழும்புவான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள். சகோதரர்களை, தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் திருமறை குர்ஆனில். அதை பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் தொழுபவர்களுக்கு இந்த தண்டனை உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள், தொழுவதை மறந்து விடுவார்கள், அவர்களுக்கு தான் அந்த தண்டனை. இப்படியே மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மறுமை நாள் ஞாபகம் வர வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை, இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் குழந்தை துடிக்க துடிக்க அழுது கொண்டிருக்கிற நேரம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற நேரம், இறைவா அல்லாஹ்வே என் பிள்ளையை பாதுகாத்து விடு, என் பிள்ளையுடைய நோயை இல்லாமல் ஆக்கிறேன் என்று கையேந்தினீர்களே, அல்லாஹ்வை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியுமா? உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் என்று அழுகிற நேரம், சொல்லுகிற நேரம், தேம்பி தேம்பி அழுதி போய் உலகத்தில் எங்கேயாவது கிட்னி கிடைக்குமாண்டு தேடக்கூடிய கணவர்மார்கள் இருந்தால் சிந்தித்து பாருங்கள், எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் தேடியிருப்பீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் காலையில் போய் யா அல்லாஹ் வியாபாரத்தை எங்களுக்கு அழகாக பரக்கத்தாக செய்து தந்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்டீர்கள். நனையாபுரத்திலிருந்து அல்லாஹ் வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான், உங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான். அல்லாஹ்வை விட்டும் பிரியவே முடியாது. ஒப்புக்கொள்கிறோம், இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறோம் இறைவா, வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் உதவி தேடுகிறோம், உன் உதவி இல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது இறைவா. புரிந்து சொன்னோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே சூரத்துல் ஃபாத்திஹாவை புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதிருப்பீர்கள். இந்த தொழுகை நிச்சயமாக கல்புக்கு அமைதி தராது. ஒரு தடவை புரிந்து தொழுது பாருங்கள். பாறாங்கல்லோடு வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து நீங்கள் தக்பீரை கட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாறாங்கல்லை இறக்கி வைத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு தொழுவது என்பது பாறாங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது போன்று தொழ வேண்டுமே, அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் வேகமாக வருவார்கள், யார சொல்லலாம், தொழுகை நேரம், தொழுகை நேரம் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் யார சொல்லலாம், அடுத்தது அல்லாஹ்வோடு பேசுவது எப்ப யார சொல்லலாம், நாளைக்கு சுபகுகளே அல்லாஹ்வோடு பேச வேண்டும் யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் எனக்கு ஆசை, ஓடி வந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே